எடுங்கய்யா, அட்டவணை பார்த்து எடுங்க, அல்லது அந்த அட்டவணையை பாராமல் படிச்சுருங்க. யூடியூப்பில் ஒரு பாட்டு இருக்குது, ஆதியாகமம் யாத்திராகமம் லேவியாரகமம் என்னாகமம் உபாகமம் யோசுவா நியாயாதிபதி ரூத் 1 சாமுவேல். இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுங்க, முதல்ல அதை பழக்குங்க. ஆதியாகமத்திலேருந்து அத்தனை பகுதி, புதிய ஏற்பாட்டிலேருந்து அத்தனை பகுதி. எல்லாருக்கும் சொல்ல தெரியுமா? யாருக்கு சொல்ல தெரியும்? தெரியுமா? ஃபுல்லாக சொல்லிடுவா. சரி, அப்படி நீங்களும் சொல்லப்படும். சொல்லி தந்திருக்கேன், படிங்க படிங்க படிங்க. படித்தா தான் பாஸ்டமாக இப்படி வசனம் சொன்ன உடனே எடுக்க, அல்லது பே 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 எத்தனை எத்தனை இதை கேட்க முன்னாலே எங்களுக்கு நேரம் முடிஞ்சு போகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லோரும் எடுத்தாச்சா? யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். இன்றைக்கி என்னென்ன? இது திருவிருந்து ஆராதனை. ஹல்லேலூயா. இதில் உங்களுக்கு போட்டிருக்கு பாருங்கள், திருவிருந்து ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். இதில் நாம் பார்க்க போகிறது என்னன்னா 26ஆம் வசனத்திலேருந்து பார்ப்போம். இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சத்தியமா சத்தியமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எல்லாம் நான் சத்தியமாக சொல்லலை, எல்லாம் நான் சத்தியமாக சொல்லலை அப்படி அடிப்பில்ல. அதுக்கு தான் இவர் சொல்லியிருக்காரு அந்த வசனம் எப்படியா, நீங்கள் அப்பம் அற்புதத்தை கண்டதினால் அல்ல, அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே. சாப்பாட்டு கூட்டம், நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்ன தேடுறீங்க. சாப்பாடு போட்டதுனால நாங்கள் சபைக்கு வாரோங்கிறது இல்லை, அற்புதத்தை கண்டதினாலும் அல்ல. அதுக்கு கீழே பாருங்க, நல்ல வசனத்தை சொல்லித்தாரேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். எல்லாரும் பைபிளையும் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அணில் பாரு, அவனுக்கு எடுத்து கொடுங்க. அப்போ அணிலுக்கு, அணில் உன் பைபிளில் இருக்கா இல்லையா? என்னத்தை பார்த்துட்டு இருக்கால, என்னையே பார்த்துட்டு இருக்கா, எடுத்து கொடுங்க. அப்போ தான் தெரியும், இந்த வசனம் தெரியணும். தெரியாமல் இருக்க போய் தான் சும்மா ஏதோ வாரோம் ஏதோ போகிறோன்னு சொல்லியிருக்கோம். அந்த வசனத்தை பார்க்கும்போது பாருங்கள், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, அழியாத அந்த என்ன நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே நம்ம கிரியை நடப்பியுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கீழே வாசிங்க, அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எத்தனை பேருக்கு இந்த கேள்வி வருது? தேவனுடைய கிரியையை நடப்பிக்கும்படிக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்காரு. அந்த பைபிள் அழகாக போட்டிருக்கு. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படிக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? யாருக்கெல்லாம் வாஞ்ச இருக்கு? அவள் ஒருத்திக்கு தான் வாஞ்ச இருக்கா? யாருக்கெல்லாம் தேவனுக்கேற்ற கிரியை செய்யணும்? அல்ல இல்லை, வயத்துனா தான் சொல்லிடுவாங்க, பாப்பா குனியாத, தேவனுக்கேற்ற கிரியை செய்யணுமா செய்யண்டாமா? பெண்ணை வச்சு எழுதிட்டு இருக்கா, கையை வைத்துங்க, தேவனுக்கேற்ற கிரியை செய்யணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுக்கேற்ற கிரியைன்னா என்ன? சில காரியங்களில் உங்களுக்கு பலவிதமான காரியங்களை சொல்லிடுறாங்க டாக்டர்கள், பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது. உங்கள் சரீரத்தை குறித்து என்னெல்லாமோ சொல்லிடுறாங்க. ஆனால் பயப்பட வேண்டாம், கர்த்தர் கிரியை செய்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை நடப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. என்று நம்மளை படைத்தாரோ அன்று அவருக்கு எல்லாமே தெரியும். சரீரத்தில் உள்ள எல்லா அவயவமும் எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். இம்மட்டும் நம்மளை வழி நடத்தி வந்தவர், இம்மட்டும் நம்மளை பாதுகாத்தவர்,
இன்னமும் அவர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஏப்ரல் 7ஆம் தேதி 70 வயசு ஆகுது. சந்தோஷமாக இருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் ஆயுசு நாட்கள் அதை கொண்டாட போகிறேன். ஹல்லேலூயா. வேறு வயசுலாம் இதில் போடலை. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதினால 80 வருஷம். ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெற்றியோடு ஓடி முடிக்க கர்த்தர் எனக்கு பலன் தரணும். இல்லைன்னா எப்போமோ போயிருப்பேன். இருந்தாலும் கர்த்தர் போட்டு வைத்திருக்கிறார். என்னதற்கோ ஆண்டவருடைய காரியங்கள் நடக்க, தேவனுடைய கிரியையை நடப்பிக்க ஆவியானவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் 70 வயசு மாதிரி தெரியுதா? அவ்வளோவா தெரியல. நம்ம பல்ல மட்டும் எடுத்தேன்னா 70 வயசு தான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அவர் சொல்கிற காரியம், அழிந்து போகிற போஜனத்துக்காக நீங்கள் வாழாதங்கம்மா. ஒரு நேரம் சோறு இல்லாட்டாலும் சண்டைக்கு போயிடாதீங்க. சோறு போட்டு கிடைக்காட்டாலும் சண்டைக்கு போகாதீங்க. வாய்க்குள்ளே போகுது, பிறகு நரகல். ஹல்லேலூயா. அதில் முக்கியம் இல்லை, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நம்ம போகணும். நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே. அப்போ நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனம் எது? வேத வசனங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வசனம் தான் உங்களெல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்கு. வேத வசனத்தின்படி வாழாட்டா நம்ம இங்கே வர முடியாது. இன்னொன்று, வாலிப பிள்ளைகள். இந்த வாலிப வயசில் ஆண்டவரை கட்டாயம் கண்டுகொள்ளணும், வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும், மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். ஹல்லேலூயா. மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க ஆண்கள் பகுதியில் கையை வைத்துங்க. ஆண்கள் பகுதியில் ஒன்று இப்படி வைத்தல இருக்கீங்க. எடுக்காத பிள்ளைகள் என்ன செய்யணும்? எடுக்கணும். எடுத்தால் தான் நம்ம திருவிருந்தில் சொல்லுங்க. இல்லை என்னையும் பாருங்க, அந்த பாசமாக நான் கடிச்சாதுன்னு போகிறேன். என்னையும் பாருங்க, ஞானஸ்தானம் எடுத்தால் தான் திருவிருந்து. வாஞ்ச எத்தனை பேருக்கு இருக்குது? வாலிய பிள்ளைகளுக்கு அங்கே இருக்குது. தினேசெலாம் சின்ன பிள்ளையாக கிடந்தான். எல்லா பிள்ளைகளும் நான் இந்த கரைக்கு ஊழியத்துக்கு வரும்போது சின்ன சின்ன பிள்ளைகளாக ஓடிட்டு இருக்கும். பம்பரம் விட்டுக்கிட்டு அதை விட்டுக்கிட்டு இப்படி ஓடுற ஸ்டேஜ் உள்ள பிள்ளைகள் தான். இன்னைக்கு வாலிய பிள்ளைகளாக ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் நல்லவர். அவர் சொல்கிற காரியத்தை பார்க்கும்போது அந்த நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே நாம் கிரியை செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வயிற்றுக்கு சாப்பாடு போடும்போது ஒவ்வொருத்தரும் வாளி எடுத்து சாம்பார் ஊற்ற, அது ஊற்ற, இது ஊற்ற, அப்படி நம்ம செய்கிறோம். அதே போல் நித்திய ஜீவன் வரைக்கும் போகிற அந்த காரியத்துக்காக நம்ம என்ன செய்யணுமா? பாஸ்டம்மா அப்படிதான், யாருனாலும் ஏழை ஓலை அப்படி சரி. அப்போ பாருங்க, அதுக்கு கீழே பார்க்கும்போது, அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படிக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்களே சிந்தித்து பாருங்க. நாங்கள் தேவனுடைய கிரியை செய்யணும். எத்தனை பேருக்கு வாஞ்சன்னு சொன்னேன்? கிறிஸ்தவருக்கு வாஞ்ச இருக்கா இல்லையா? விரட்டி எடுத்து விடுறாங்களேன்னு நினைப்போம். என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்தானம் பெற்றாச்சு, அபிஷேகம் பெற்றால் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவையே. அப்போஸ்தலர் 10:38 வாசிங்க. எடுங்க, வாலிய பையனும் வாசி. அப்போஸ்தலர் 10:38 வாசிங்க. இங்கே தள்ளி வா. அப்போஸ்தலர் 10:38 வாசிங்க. பைபிள் வாசிக்கும் போது குனிஞ்சு வாசிக்கக்கூடாது, இப்படி நல்லா எடுத்து வாசிக்கணும். தலையை கீழே ஓட்டக்கூடாது. இப்படி பைபிளை அழகாக வச்சு வாசி. வாசி. நசரனாகிய இயேசுவை தேவன், பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியினாலும்
வல்லமையினாலும். எப்படி பண்ணாரு? அபிஷேகம் பெற்றாரா வரலையா? இயேசு அபிஷேகம் பெற்றாரா வரலையா? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. பெற்றார். அப்போ நாம என்ன செய்யணும்? பெறணும். அதுக்கு கீழே வாசி. அபிஷேகம், நல்ல கவனி. அபிஷேகம் பெற்ற உடனே தேவன் யார் கூட போயிடுறாரு? யார் கூட? அபிஷேகம் பண்ணினார். அதுக்கப்புறம் தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே. நீங்க அபிஷேகம் பெற்றாச்சுன்னா யார் உள்ள வந்துடுறா? பரிசுத்த ஆவியானவர் உள்ள வருவார். இதுவரைக்கும் வரல, இடம் கொடுக்கல. ஏன்னா இங்க வரும்போது அதுக்கு உலகத்துக்கு அல்லேலூயா வந்தபடியினால். சொல்லு, வாசி. நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும். உங்கள் ஊருக்குள்ளே பிசாசு பிடிச்சவங்க இருக்க முடியாது. நீங்கள் அபிஷேகம் பெற்றா குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். நல்லா சொல்லுங்க. நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை, அந்த வசனத்தை படிங்க. தேவன் பாராம படிங்க. தேவன் என்ன செய்தார்? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு. அப்போ பரிசுத்த ஆவி பெற்றவங்க எல்லாம் கை வைத்துங்க. உங்க கூட இருக்கணும். அல்லேலூயா. உங்க கூட இருக்கிறாருங்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? வேணும். அப்போதான் வாசிங்க. அவர் என்ன செஞ்சாரு? பரிசுத்தாவி பெற்றதுனால நன்மை செய்தார். பரிசுத்தாவி பெற்றதுனால அவர் என்ன செய்தார்? உங்க கூட இருக்கிற வாலிப பிள்ளைகளை நன்மை செய்கிறத அவங்க பார்த்து அவங்க இயேசுவண்ட வருவாங்க. பிசாசு பிடிச்ச பிள்ளைகள் உங்க ஊருக்குள்ள இருந்தா நீங்க அபிஷேகம் பெற்றா நீங்க தொடவே வேண்டாம். நீங்க தொடவே தினேஷ் வீட்டுக்குள்ளே இருக்கான். அவன் வெளியே கிளம்பி வந்த உடனே அப்பா அவன் வாரானே நீ பேய் என்ன செய்யணும்? நடுக்கணும். சும்மா தலைவாய் வருதுல உட்காந்துட்டு சீவாமா பாட்டி ஆனாலும் வந்து கிடக்கணும், அல்ல பாஸ்டமா வந்து கிடக்கணும். இது எதுக்கு? யார் மூலமாக நடத்த போகிறாரு? நீங்கள் பரிசுத்தமாக ஜீவித்தா, பரிசுத்தாவியை பெற்றா கர்த்தர் உங்களோட இருந்து அந்த பெரிய காரியத்தை செய்வார். செய்வாரா? செய்ய மாட்டாரா? செய்வார். பிசாசில் அகப்பட்டவர்களை குணமாக்கவும் அவர் என்ன செய்தாரா? சுற்றி திரிந்தார். தலவாய்புரம் மட்டும் இல்லை, நீ எங்கெங்கெல்லாம் ஊருக்கு போறியோ, உங்கள் சொந்த பந்தத்துக்கெல்லாம் போறியோ, அங்கெல்லாம் உங்களை கொண்டு அற்புதம் செய்வார். எத்தனை பேருக்கு ஆசை? இப்படியே உட்காந்துருக்கு. எத்தனை பேருக்கு ஆசை? அண்ணா பாரு, உனக்கெல்லாம் ஆசை இல்லையால? கையை வைத்துல. நல்ல பிள்ளைகள் நீங்களாம், சின்ன பிள்ளைகள். உங்களை உருவாக்குறதுக்கு தான் பாஸ்டமாக இப்படி சொல்கிறேன். உருவாக்க நீங்கள் ரட்சிக்கப்படணும். முதலாவது ரட்சிக்கப்பட்ட வாலிப பிள்ளைலாம் கை வைத்துங்க. வாலிப பையன் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஏசு பிள்ளை அப்படின்னு சொல்கிறவங்க கை வைத்துங்க. ரட்சிப்புன்னா என்ன? பாவத்திலேருந்து நான் விடுதலையாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அப்படி சொல்கிறவன் கையை வைத்து. கையை நல்ல வைத்து. குஷ்ணரோகமா இல்லை, நீ இன்னும் ரட்சிக்கப்படலையா? மைக்கேல் மௌன ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா நான் பழைய ஆளில் நான் இப்போ புதுமையாக இருக்கேன். இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு எப்படிலாமோ வாழ்ந்தேன், என்னென்னலாமோ பாட்டு படித்தேன், சினிமா பாட்டாக படித்தேன், சினிமாவுக்கு ஆடினேன், பாடினேன், டிவி பார்த்தேன், டிவியில் நல்லா ரசித்தேன், விளையாட்டு விழாவுக்கு போவேன், காலை கிளப்பி விளையாடுவேன், அதெல்லாம் செஞ்சோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, தேவனுடைய பிள்ளையாய் மாறிவிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளை தண்ணீரில் மூழ்கின உடனே சாம்லாம் செத்துட்டான். சாம்லாம் என்ன செஞ்சிட்டான்? ஆமாம், செத்துட்டான். எதில்? நாங்கள் தண்ணிக்குள்ளே அடக்கம் பண்ணிட்டோம்.
செத்துட்டான்னா என்ன? பழைய காரியங்களுக்கு செத்துட்டான். நீதிமொழியில் போட்டிருக்கு, உங்கள் கண்கள் நேராய் நோக்க கடவது. கண் எமகூட சைட் அடிக்குமா? இந்த கண் எமகூட பார்த்தா ஒருத்தையே தான் பார்க்க சொல்லும். பிள்ளைகளும் அப்படி தான். நீதிமொழி 4 இருக்கா இல்லையா? வாசிங்க, கொஞ்சம் வாசிங்க. நான் பிரசங்கத்துக்கு ஒன்றும் எட்டு இல்லை, ஆவியானவர் சொல்கிறார். நீதிமொழி 4. அவனுக்கு பைபிள் காட்டல, கடைசி பகுதியில் வாங்க. உங்கள் கண்கள் கள்ளத்தனமாக பார்க்கக்கூடாதான், இப்படி குனிஞ்சு பார்க்கக்கூடாது. சிலர் கோயிலுக்குள்ளே இப்படி இருந்து, நம்ம கோயிலில் உள்ள பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள், தங்கமான பிள்ளைகள், இப்படி பார்த்துட்டு இப்படி பார்ப்பாங்க, சைட் அடிப்பாங்க. அதெல்லாம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. கண்கள் நேராய் நோக்கணும். கண் எமை என்ன செய்யக்கூடாதான்? கண் இமைகள் செவ்வையா என்ன செய்யணுமா? பார்க்கணுமா? இப்படி போகக்கூடாது, சைடில் போகக்கூடாது. எனக்கு அடிக்க தெரியல. அப்போ பாருங்க, இப்படியெல்லாம் நம்ம இருக்க கூடாது அப்படின்னு பைபிள் போட்டிருக்கு. வலதுபுறமாவது உன் காலை தீமைக்கு விளக்கணும். தீமைக்கு போகக்கூடாது. தீமைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? கேள்விதாரேன், பதில் சொல்லுங்க. எப்பா, கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? சொல்லுங்க. நோ. யார் சொன்னா? தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு. தீமையும் வச்சுக்கிட்டு இங்கே சர்ச்சுக்கும் வந்துக்கிட்டு அண்ணனுக்கும் நல்ல பேர், அக்காளுக்கும் நல்ல பேர், அங்கே 4 ஊருக்குள்ளே போய் அவங்களுக்கு தக்க டான்ஸ், இப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவங்க. நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட நிலையில் கரெக்டாக வாழணும். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் வந்து கெடுப்பான்வ. நம்ம பயந்து அவனை பக்கம் போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனபடினால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆனபடினால் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதான் அதில் போட்டிருக்கு பாருங்க. நீதிமொழி 4 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. வாசியா நீ? நீதிமொழி 4:21 20 வாசிங்களே சீக்கிரம். என் மகனே, நல்லா கவனிங்க. என் மகனே சாமே, தினேஷே, உன் பேர் சொல்லு. அனிஷே, முத்துக்குமாரே, சேரன், முத்து கிருஷ்ணனே, என் மகனே. உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் பிள்ளையே. என்ன சொல்லி போட்டிருக்கு? என் வார்த்தைகளை கவனி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். முதல்ல இங்கே பிரசங்கிக்கிற வார்த்தை என்ன செய்யணும்? அப்போ பேசிட்டு இருக்க கூடாது. இது சினிமா தியேட்டர் அல்ல, இது விளையாட்டு மைதானம் அல்ல, அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வார்த்தைகளை கவனி. என் வசனங்களுக்கு எங்கே போகணும்? எங்கே போகணும்? எதுக்குள்ளே போகணும்? காதுக்குள்ளே போகணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 3 பொம்மை. நல்ல கவனி, 3 பொம்மை. 3 பொம்மைக்கு வச்சுட்டு இவன் விலையே சொல்லிடலாமே. 1 உன் பேர் சொன்னா அனிஸ். அடுத்தவன் யார்? முத்துக்குமார். சரி, அடுத்தவன் இன்னொரு பையன் இருக்கானு, முத்துகிருஷ்ணன். இந்த 3 பொம்மையை எடுத்துடும். தள்ளி உட்காருங்களே. முத்துகிருஷ்ணன் தெரிய மாட்டேக்கான், தள்ளி உட்காரு. கவனிங்க, இந்த 3 பொம்மையை வச்சுருக்கோம். முதல்ல பாஸ்டர்மா போய் ஒரு குச்சி, இப்படி முருங்கைக்காயை தூக்கிட்டு வர்ற மாதிரி வர ஒரு குச்சி எடுத்து யார்? அனீஸ் காதுக்குள்ளே விடுறேன். அனீஸ் காதுக்குள்ளே என்ன செய்கிறேன்? விடுறேன். நல்லா கவனிங்க, இது விளையாட்டு காரியம் இல்லை. அனீஸ் காதுக்குள்ளே விடுறேன், இடது காதில் விடுறேன். அது வலது காது வழியா? வலது காது வழியா? சொல்லு. இங்கே விட்டது இடது காது வழியாக விட்டது எங்கே வந்துட்டு?
ஒன்றையும் மட்டும் சொல்லலை, எல்லாரையும் சொல்லலாம். ஜெய்சனை சொல்லலாம், கிறிஸ்டோபரை சொல்லலாம். எல்லாருக்கும் எப்படி வலது காதில் விடுற குச்சி இடது காது வழியாக வந்துட்டு. சரியா? வசனம் கேட்டுட்டு தான் இருக்கிய. இன்னொரு பொம்மை வருது, அந்த பொம்மை அந்த பக்கத்தில் இருக்குது. இந்த பொம்மைக்கு அதே காதில் தான் கொடுக்கேன் குச்சை. அந்த காதில் உள்ளது வாய் வழியாக வந்துச்சு. ஹல்லேலூயா. எது வழியாக வந்துச்சு? மறக்காத, யார் யார் பேர் சொன்னனோ அது உங்களுக்கு பேசிகிட்டே இருக்கும். இவன் காதில் விட்டது வலது காது வழியாக வந்துட்டு. ஏன்? கேட்கா, அவ்வளோதான். கேட்ட முடித்த உடனே அந்த அந்த படிக்கட்டுக்குள்ளே போனால ஒன்றும் இல்லாமல் போச்சு. அங்கே சோறு பரிமாறம்னால எல்லாமே போச்சு. அடுத்த குச்சி இங்கே விட்டது இங்கே வந்துட்டு. பாஸ்டம்மா நல்லா தான் பேசுகிறாங்க. நல்லா இருக்குல்ல அனிசு? 30 மார்க் போடலாமா? பெரியவங்க 40 மார்க் போடலாமா பாஸ்டம்மாவுக்கு? இவர்களெல்லாம் மார்க் போட வந்திருக்காள்வ. 100 மார்க் போடலாமா? இப்படி சொல்லிட்டு உள்ளே போகல, மார்க் போட்டு போயாச்சு. மார்க் போட்டு இதில் மார்க் போடுற கூட்டமும் இருக்குது. ஒரு காதில் வாங்கி ஒரு காதில் போயிடுச்சு. புரியுதா? அடுத்த பொம்மை இருக்குது, அந்த பொம்மைக்கும் இதே காதில் தான் குத்துறேன். ஆனால் அந்த பயலுக்கு இல்லை என்ன இப்படி ஒளிஞ்சிருக்கா முத்துகிருஷ்ணனா? இந்த காதில் குத்தி இந்த காதில் குத்துற வருது, வராமல் இருதயத்துக்குள்ளே போயிட்டு. எங்கள் வீட்டு குச்சி இந்த காதில் குத்துன குச்சி வலது காது வழியாக வந்துட்டு. அனிசுக்கு ரெண்டாவது அவன் என் காதில் அதே காதில் தான் குத்துறேன். இவனை மாதிரி தான் அவனுக்கும் குத்துறேன். அந்த குச்சி எங்கே வந்துச்சு? அவன் வாய் பேசாத ஊமை மாதிரி தருது. வீட்டில் எப்படி பேசுவானோ தெரில. அப்போ இந்த வாயில் வந்துட்டு மார்க் போடுற கூட்டம் மாதிரி இல்லை. பாஸ்டர்மா நல்லா பேசுகிறாங்கல்ல, இன்னைக்கு இல்லை ஒருத்தன் சொல்லுவான், அது ஒரு ஆசா பிளேடுமா. ஹல்லேலூயா. அப்போ அடுத்தவனுக்கு அதே காதல் தான் குத்துறேன். அது எங்கே போயிட்டு? இருதயத்துக்குள்ளே போயிட்டு. இந்த 3 பொம்மைகளை நீங்கள் நினைக்கணும். வசனத்தில் அதுக்கு இருக்குது. என்னது? வழி அருகே விதைக்கப்பட்ட விதை, கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை, முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்ட விதை, நல்ல நிலத்தில் விழுந்த விதை. என்னது? 30, 60, 100. மத்தேயு 13. நீங்கள் விளையாட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்கிறீல. சரி. ஹல்லேலூயா. கவனிச்சுட்டு தான் இருக்கே, ஒத்த காதில் கவனிப்பானோ போல. சரி. அப்போ இப்படி நம்ம வசனத்தை கேட்டு அதில் பாருங்கள், வசனங்களுக்கு ஒரு செவிய சாய். அந்த வசனம் அவன்கிட்டையும் கொஞ்சம் காட்டிக்க. அவைகள்னா எவைகள்? சொல்லுங்க. அவைகள்னா எவைகள்? அந்த வசனங்கள். நல்லா கவனிங்க. அந்த வசனங்கள் உன் கண்களை விட்டு பிரியக்கூடாதான். உன் கண்ணை விட்டு நினைச்சக்கூடாது, பிரியவே கூடாது. உன் கண்ணை விட்டு பிரியக்கூடாது. வேற எங்கேயும் போஸ்டர் கிஸ்டர் ஒட்டின்னா பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எலெக்ஷன் வரப்போகுது, எல்லாரும் அங்கங்கே ஒட்டுவாங்க. ஹல்லேலூயா. 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 நன்மை செய்கிறாங்க. அப்போ தேவனுடைய சமூகத்தில் அந்த வசனங்கள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். உன் இருதயத்துக்குள்ள எங்கே காத்துக்கொள்ளணுமா? இருதயத்துக்குள்ள. அது மாத்திரமல்ல, அவைகளை எவைகளை அந்த
வசனங்களை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனாக இருக்கா, அவைகள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். முத்துக்குமார், அந்த வசனத்தை கண்டுபிடிக்கிறவருக்கு ஜீவன், உனக்கு ஆயுஷை கூட்டி தருகிறவர் அவர் தான். தீர்க்காயுசா நீ இந்த உலகத்தில் வாழணும்னா இந்த வசனத்தை கண்டுபிடிக்கணும், அந்த வசனத்தின்படி வாழணும், அந்த வசனத்தை தான் நீ சாப்பிடணும். அல்லேலூயா. அது உனக்கு ஜீவனும் உன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அல்லேலூயா. உடலுக்கெல்லாம் என்னது? ஆரோக்கியம். மகனுக்காக தாயும் என்ன செய்யணும்? இப்படி வரணும். அல்லேலூயா. மாடை கன்றுக்குட்டியை தூக்கிட்டு போனாதான் மாடு என்ன செய்யும்? மானிட்டு பின்னால. அதுக்கு தான் உன்னையும் இங்கே கொண்டு வந்திருக்காரு. அல்லேலூயா. ஒரு பிள்ளைய பிடிச்சாதான் உன் ஈரக்குலை என்ன செய்யும்? ஏசப்பா, நான் பெற்று இவ்வளோ வயசு வரைக்கும் வளர்த்து இந்த பிள்ளையால் நன்மை வரும் நீ நினைக்க, என் பிள்ளைக்கு இப்படி ஒரு காரியம் நீ சொல்லிட்டாங்களே அப்படி உள்ளம் குமுறும். அந்த உள்ளம் குமுறலோடு நீ இங்கே வந்து தேவ சமூகத்தில் நீ ஜெபிக்கும்போது, கண்ணீர் வடிக்கும்போது கட்டிகள் கரைந்து போகும். கட்டிகள் இல்லாத இடத்துல இருக்கிற இடத்த விட்டு ஓடிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த வசனத்தின்படி நமக்கு உடலுக்கெல்லாம் ஜீவன். வார்த்தையை நீங்கள் நம்பும்போது, வசனத்தை விசுவாசிக்கும் போது நம்ம உடலுக்கெல்லாம் என்னதான்? ஆரோக்கியத்தை தருகிறதான். அப்போ நம்ம டாக்டர் யாரு? கர்த்தர். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். இருதயத்தில் வேத வசனம் இருக்குது. இருதயத்தில் உங்கள் வீடு இருக்குது. வீட்டில் ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு காரியம் இருக்கும். அதே போல் நம்ம இருதயமாகி அந்த வீட்டுக்குள்ளே ஒரு கரையில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லணும். கெட்ட வார்த்தையை பேசணும் வாயெல்லாம் இப்போ என்ன சொல்லணும்? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு இங்கே குவிஞ்சு கிடக்கணும். இன்னொரு இடத்துல என்ன இருக்கணும்? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு இருக்கணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு இருக்கணும். இன்னொரு இடத்துல வசனம் வசனம் இருக்கணும். இங்கே ஒப்பிக்கிங்களா? இந்த வசனம்லாம் மனப்பாடம் பண்ணி 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 சின்ன வயசில் ஒப்பிச்ச பாடமெல்லாம் என்ன செய்யணும்? இருதயமாக பொக்கிஷத்தில் இருக்கணும். அப்போ தான் அந்த வீட்டுக்கு பலன். அதான் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து என்ன வருதான்? ஜீவ ஊற்று புறப்படும். என்ன ஊற்று? ஜீவ ஊற்று. அது மாத்திரமல்ல, வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுது. வாயின் தாறுமாறுனா என்ன? கண்டமேனிக்கு பேசுறது. கண்டமேனிக்கு வாயின் தாறுமாறு நமக்கு வரக்கூடாது. அது மாத்திரமல்ல, உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்கணுமா? கண்கள் நேராய் நோக்கணும். சைடில் என்ன செய்யக்கூடாது? சாம் இங்கே பாரு, சைடில் என்ன செய்யக்கூடாது? போக கூட நேரே பார்க்கலாம். யாரையும் நேரே நிமிர்ந்து பார்க்கலாம். நம்மகிட்ட தப்பு இல்லைன்னா நிமிர்ந்து பார்ப்போம். தப்பு இருந்தால் தான் இப்படி கள்ளக்கண்ணு போடுவோம். தப்பு இல்லைன்னா நிரபராதி நிமிர்ந்து பார்க்கணும். ஆம்பளை பையன் எப்போவுமே இப்படி வரக்கூடாது. பொம்பளை பிள்ளைகள் தான் இந்த பெருவரில் பார்த்து நடக்க சொன்னோம். இப்போ எல்லாம் ஆம்பளை மாதிரி ஆயிட்டு, பேண்ட்டு கேண்டு போட்டு. அதுதான் இப்போ ஆம்பளை மாதிரி நிற்கிது. நீங்கள்லாம் என்ன செய்யணும்? நிமிர்ந்து நிற்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்கணுமா? உனக்கு சைடில் சொல்லலை, உனக்கு இடது பக்கம் சொல்லலை, எப்படி? முன்னே வசனம் சொல்லுது. அது மாத்திரமல்ல, உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. உன் கால் எங்கே போகுதுன்னு பாரு. உன் ஃப்ரெண்ட்ஸு கூட போகாத,
மது குடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட போகாத, கஞ்சா குடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட போகாத. யார் நல்ல ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்து அவங்களோட சேருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. காலம் கடைசி காலம், ஆங்காங்கே யுத்தம் நடக்குது. நான்லாம் பார்க்கேன் டிவியில், அவங்க குண்டு போடுறாங்க, எத்தனையோ பேர் செத்து போகிறாங்க. செத்து போகணும்னு நினச்சிருப்பாங்களா? நினச்சிருப்பாங்களா? உங்களுக்கு வாழணுமா செத்து போகணுமா? வாழணும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? அவங்களெல்லாம் பார்க்கும்போது இப்படிலாம் உலகத்தில் நடக்க, அதே நேரத்தில் நம்ம இந்தியாவை தாக்குனாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? வெறி பிடிச்சவங்கெல்லாம் போய் நிற்பாங்க. அவங்கள எத்தனை பேர் மரணத்துக்கு அதுவாக போவாங்க? பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரையும் அது விட்டு வைக்கல. அக்கினி, தீ, பிளம்பு. அல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்கும்போது நம்மளை நோவா பேழைக்குள்ளே கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. வாலிய பிள்ளைகள் அல்ல இல்லை, உனக்கு என்ன இப்படி கவலை வருது முத்துகிருஷ்ணே? என்ன கவலையா? என்ன கவலை உனக்கு? என்ன கவலை? ஏது கவலை உனக்கு? ஏது கவலை? ஜீவனுள்ள தேவன் என்னோடு இருப்பதா எனக்கு ஏன் கவலை? கப்பல் கடலில் மூழ்கிட்டோயா, கன்னத்தில் கை வைக்கக்கூடாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. உன் கால்நடை சீதூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்ப. வலதுபுறமாவது இடதுபுறமாவது உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. திரும்ப நம்ம யோவானுக்கு வருவோம். 16ஆம் அதிகாரத்தில் இப்படி அவர் சொல்கிறார், அழிந்து போகிற போஜனம் அது என்னது? சாப்பாடு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, பண்டம் எல்லாம். ஆனால் அழியாத நித்திய ஜீவன் ஆகிய அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கணும். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உடனே அதுக்கு பதில் சொல்கிறாரு. இயேசு அவர்களுக்கு பிரயுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே. அனுப்பினவர்னா யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசித்தாலே தேவனுடைய கிரியையாய் இருக்கிறது. அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர்? என்னத்தை நடப்பிக்கிறீர்? வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் என்னத்தை சாப்பிட்டாங்க? மன்னாவை புசித்தார்கள். வனாந்தரமாக நடத்திட்டு வர்றாரு மோசே. அப்போ சாப்பாட்டுக்கு என்னத்தை கொடுத்தாரு? மன்னா. அது அங்கே இருக்குது, யாத்திராமத்தில் இருக்குது. அது சின்ன உருண்டையாக தான் இருக்குமா. இந்த மழை பெய்யும் போது ஆலங்கட்டி விழுற மாதிரி விழுந்து மழையை பார்த்துருக்கீங்களா? யாராவது? யாரெல்லாம் பார்த்துருக்கா? சின்ன சின்ன உருண்டையாக அப்படி விழும், வெள்ளை வெள்ளையா. ஆமாம், போய் எடுக்க முன்னால் பெய்யும். அப்போ அதே மாதிரி மன்னாவை என்ன செய்யிருக்காராம்? அனுப்பி இருக்கிறார். அப்போ நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே. இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுத்துருக்க. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? குமாரனாகிய இயேசு உங்களுக்கு அப்பமாக கொடுத்திருக்கிறார். புரியுதா? அப்போ மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியும் கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வானத்திலிருந்து இறங்கிய உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். புரியுதா? இப்போ அப்போ பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் கொடுத்தார், அதுதான் ஜீவன். அப்போ இயேசுவே சொல்கிறாரு, நானே. அதுக்கு அடுத்த வாசனத்தை வாசிங்க. ஆண்டவரே, இந்த அப்பத்தை பின்பக்கம் வாங்க, எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். எந்த அப்பத்தை? மன்னாவை. அங்கே நமக்கு என்னது? வசனமாகிய மன்னா. புரியுதா? புரியுதா? அதுக்கு தான் உங்களுக்கு சந்தியா நடத்துகிறாங்க, கூட்டம் நடத்துகிறாங்க. புரியுதா? ஒவ்வொரு நாளும் இந்த அப்பத்தை புசிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஆசையாக ஓடோடி வரணும். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. இயேசு சொல்கிறார், ஜீவ அப்பம், என்னிடத்தில் வருகிறவன்
ஒரு காலம் பசி அடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். புரியுதா? என்னிடத்தில் விசுவாசமாக இருந்தால் ஒரு காலம் உங்களுக்கு தாகம் உண்டாகாது. அப்போ ஜீவ தண்ணீர் யார்? இயேசு. நமக்கு பரிசுத்த ஆவியை தந்து நம்மளை என்ன செய்கிறார்? தாகம் இல்லாதவராக நடத்துகிறார். அது மாத்திரமல்ல, நான் இதுவே புசிக்கிறவன் புசியாமல் இருக்கும்படி நான் எங்கேயோ போயிட்டேன். இங்கே நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருவரையும் புறம்பே தள்ள மாட்டார். அனிஸ் எங்கே போய் ஓடி ஒழிஞ்சாலும், இது பிடிக்கலன்னு எங்கே போனாலும், இங்கே கால் மிதிச்ச ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு நாள் விட மாட்டார். அல்லேலூயா. விடுவாரா? விடுவாரா? விடவே மாட்டார். அது மாத்திரமல்ல, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் என்ன செய்ய மாட்டேன்? புறம்பே என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தம். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவுடைய எப்படி இருக்கு? சித்தமாக இருக்கிறது. புரியுதா? அனுப்பினவுடைய சித்தம். நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, யூதர்கள் என்ன செய்கிறாங்க? முறுமுறுத்து என்ன சொல்கிறாங்க? இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா, இவனுடைய தகப்பனையும் தாயும் அறிந்திருக்கிறோமே, அப்படி இருக்க அவன் வானத்திலிருந்து வந்தேன் என்று இவன் எப்படி சொல்கிறான் என்று அப்போ உள்ள யூதர்கள் என்ன செய்கிறாங்க? கேட்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு? இயேசுவோட பிரயுத்தரமாக உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். அவங்க முறுமுறுக்கிறத அவர் பார்த்துட்டாரு ஆவியிலே. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். இந்த எழுப்புவேன்ங்கிறது எத்தனை தடவை வாசிச்சிருக்கேன்? 3 தடவை நான் வாசித்துட்டு வரேன். புரியுதா? கடைசி நாளில் எழுப்புவேன். அது மாத்திரமல்ல, அது பிரயுத்தரமாக என்ன சொன்னார்? முறுமுறுக்க வேண்டாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால், முத்துகிருஷ்ணனையோ முத்துக்குமாரையோ அப்புறம் அனிசையோ இழுத்து கொள்ளா விட்டால் பிதா பாஸ்டமாக ஓடி ஓடி வரணும். அப்படி இருக்கும் புரோஜனம். அதான் எப்படி சொல்லியிருக்கு? பிதா என்னை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். மணி பாக்கியா சீக்கிரம் முடிச்சிடு. வரமாட்டான். பிதா இழுத்து கொள்ளணும், அதனால வந்திருக்கும். அல்லேலூயா. அவர் இழுக்கிறார். எப்படி இழுக்கிறாரு? வலையில மீன் பிடிச்சா சொகுசா அது துள்ளி வில்லி அப்படி அது ஜாலியா. நீனும் வந்துட்டியா சித்தவா? நானும் வந்துட்டேன். எதுக்குள்ள எதுக்குள்ள என்ன நீனும் வந்துட்டியா? ரொம்ப ஜாலி. இங்கேயும் நம்ம அந்த குட்டையை பார்ப்போம். அதுக்கு அதை விட கூண்டில் போட்டு எடுக்க முடியா? அப்ப என்ன செஞ்சிடும் சொல்லுங்க? மூக்கு பிஞ்சு வரும். அதுக்கு முன்னால ஆண்டவர் உங்களை வலக்குள்ள சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்க. இது நோவாவின் பேழைக்குள்ள வந்திருக்கிறீங்க. இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன், இனிமேல் நான் வேற இடம் போக மாட்டேன், இனிமேல் நான் ஆண்டவருக்கு விரோதமாக செய்ய மாட்டேன். இந்த வேலையில நீங்க சொன்னா கூட இயேசு உன்னை அன்பா அணைப்பார். அல்லேலூயா. 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 அப்போ தேவனுடைய சமூகத்தில் இப்படி ஆண்டவர் சொல்கிறார். நான் எப்படி போட்டுக்க பாருங்க, வாசிங்கம்மா. நீங்கள் எதில் விட்டீங்க? எத்தனை வசனமா? எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசி ஆகமத்தில் எழுதியிருக்கிறது. ஆகையால் பிதாவிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவன் என்னிடத்தில் வருகிறான். வசனத்தை கேட்டு கற்றுக்கொள்கிறவன் இயேசு பக்கம் வருகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா.
அது மாத்திரமல்ல, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று சத்தியமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஜீவாப்பம். உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்திருந்தும் என்ன செஞ்சிட்டாங்க? மரித்தார்கள். ஆனால் இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். ஹல்லேலூயா. இது எங்கேருந்து வந்த அப்பம்? அதை நம்ம என்ன செய்கிறோம்? நினைவு கூறுகிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும். ஆமாம். நம்ம அம்மா சொன்னாங்க, எனக்கு வர முடியாத சூழ்நிலை, வரக்கூடாதுன்னு என் விலகின்னு சொல்லிச்சு. ஆனால் இன்றைக்கி திருவிருந்துன்னு நான் என்ன செய்யிட்டேன்? வந்துட்டேன். ஹல்லேலூயா. தானே அம்மா சொன்னாங்க, பலவீனம் இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்து படுத்துக்கிட்டாவது அந்த திருவிருந்தை எடுத்துட்டா உங்கள் சரீரத்தில் ஆரோக்கியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கு தான் நாங்கள் வருகிறோம். நீங்களும் சும்மா பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நீங்களும் ஞானஸ்நானம் கட்டாயம் எடுக்கணும். வேலம்மா எடுக்கணும். யார் எல்லோரும் எடுத்துட்டாரு. வேலம்மா எடுக்கலை. பாப்பாக்கா அம்மா பேர் மாரியம்மாக்கா எடுக்கணும். எல்லாரும் எடுக்கணும். எடுத்தால் தான் எங்கே போகலாம்? நம்மளை மற்ற இது தாக்காது. நம்ம ஆண்டவருக்கு நீ முழுசும் வந்துட்டோன்னா, இப்போ சும்மா அரைவாசி வந்திருக்கோம், கால்வாசி வந்திருக்கோம், முழுசும் இறங்கிட்டோம். நம்ம சரீரத்தையோ நம்மளுடைய சரீரத்தின் ஆயுசு நாட்களையோ குறைக்கவோ கூட்டவோ பிசாசுக்கு முடியாது. இயேசு ஒருவர் தவிர மற்ற யாராலும் நம்மளை அசைக்க அதை செய்யணும். அப்போ தான் நம்ம பரலோகம் என்ன செய்யலாம்? போகலாம். ஹல்லேலூயா. மூழ்கி கட்டாயம் பழைய பாவத்துக்கு அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் நம்ம என்ன செய்கிறோம்? எழும்புகிறோம். ஹல்லேலூயா. வேலம்மா கட்டாயம் எடுக்கணும். எனக்கு வாஞ்ச நீங்கள் இங்கே வந்ததே பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்பொழுது யூதர்கள், நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுப்போம் அப்பம் உலகத்தில் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமேனி போட்டிருக்கு. கேலி கிண்டலாக பார்க்கக்கூடாது. என் மாம்சத்தை தான் நான் கொடுக்கேன் அப்பமாக அப்படின்னு ஆவியானவர். இப்போ எந்த நாள்? லெந்து நாள். சிலுவை தியானம், சிலுவை பாட்டு இப்படி தான் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி தானே? ஆமாம். நாமும் உங்களை பழக்க வைக்கிறதுக்காக செய்கிறாங்க. அல்லன்னா நம்ம ஒரு நாள் கொண்டாடுனதில்லை. ஹல்லேலூயா. எல்லா வெள்ளிக்கிழமையும் ஒன்று போல தான் நம்ம செய்தோம். அப்படி தானே? ஆமாம். சரி. அப்போ பாருங்கள், அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி புசிக்க கொடுப்பான்? உங்களுக்கு கூட கேள்வி வரும். எப்படி மாம்சத்தை புசிக்க கொடுப்பான் என்று சொல்லி தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணுறாங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே என்ன இல்லை? நீங்கள் இதை எடுக்காட்டால் உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை. நீங்கள் நட பெண மாதிரி தான் இருக்கிறீங்க, ஜீவன் இல்லாமல் இருக்கிறீங்க. நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு ஜீவன் உண்டு. அது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு பாருங்க, மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில், எத்தனை கடைசி நாளில் எழுப்புவேன் 4 வாட்டி. அதுக்குள்ளே எண்ணிட்டாள்க. என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறவன். ஹல்லேலூயா. என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும். நல்ல பாயிண்ட் இல்லை? முதல்ல என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் இந்த இதில் நீங்கள் வந்து புசிச்சா என்ன சொல்லியிருக்காரு? என்றென்றைக்கும் பிழைப்பான், என்னாலும் பிழைப்பான். மற்றவங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம பிழைக்க வைக்கிறவர். ஹல்லேலூயா. 2வது சொல்லியிருக்கு,
என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ண இருக்க என்ன உண்டு? நித்திய ஜீவன். அதுக்காக தான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கோம். நம்ம பரலோகம் போகிறதுக்கு தான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கோம். இல்லைன்னா எப்படி வாழலாம்? அல்லேலூயா. சொக்கு நட சொகுசு நட எல்லாம் போட்டு நடக்கலாம். அல்லேலூயா. அதுக்கு வழி இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாய் வந்த பிறகு உங்கள் கோலத்தை மாற்றுங்க, உங்கள் வேஷத்தை மாற்றுங்க. வேறு மனுஷ வேஷம் போடாது. உன் வஸ்திரத்திலே வல்லமை வெளிப்படணும்னா நீ எப்படி அழைக்கப்பட்டியோ, எப்படி தீர்மானம் பண்ணியோ அப்படியே வாழப்பார். அதில் வல்லமை இருக்குது. அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தோம் ஆனால் நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய மாட்டார். அல்லேலூயா. ஏதோ நம்ம வந்துட்டு ஏதோ போகிற மாதிரி தான். அல்லேலூயா. என் மாம்சம் மெய்யான போஜனம், என் இரத்தம் மெய்யான பானம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே. நல்ல பாயிண்ட், குறிச்சிடுங்க. ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் எப்படி இருப்பானா? என்னாலே பிழைப்பான். இதுக்கு மேலே வேறு என்னமா வேணும்? வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான். அல்லேலூயா. சும்மா வந்து திருவிருந்து எடுக்கிறது பிரயோஜனம் இல்லை. அதுக்காக தான் சொல்லேன். தெரியாத பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், திருவிருந்து எப்படி எடுக்கணும். நம்ம செத்தாலும் கடைசி நாளில் எழுப்புவார்னு சொல்லியிருக்காரு. ஆனபடினா திருவிருந்து ஆராதனையை மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் உடலுக்கு ஆரோக்கியம் வேணுமா, நீங்கள் நல்லா இருக்கணுமா, வேலை செய்கிற இடத்துல நீங்கள் நல்லா வேலை செய்து பிழைக்கணுமா, திருவிருந்தில் கட்டாயம் என்ன செய்யணும்? கட்டாயம் பங்கு பெறணும். ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைகள் கட்டாயம் என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும். அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் கட்டாயம் அபிஷேகம் பெறணும். பாசமாக அபிஷேகத்துக்கு நடத்துவேன். உங்களை நடத்துறதுக்கு ஆசையாக தான் இருக்குது. ஏற்ற வேலை வரும். அல்லேலூயா. அபிஷேகம் பெறாதவங்களாம் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொண்டால் இதைவிட மேன்மையாக இருப்பீர்கள். உங்கள் வீடுகளில் காலையில் தோத்திரம்னு தினேஷ் போடுவான். இதில் இருந்தே ஓடி போயிட்டானே. அவங்க ஓடிட்டான். அப்போ பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றா உங்கள் வீடுகளில் ஜெபம் இருக்கும். வெக்கப்பட மாட்டிய. இப்போ வெக்கப்பட்டு இருக்கிய, அப்போ வெக்கப்பட மாட்டிய. வெக்கப்படாதவனுக்கு, சந்தேகப்படாதவனுக்கு, இயேசுக்குள்ள வாஞ்சா இருக்கிறவனுக்கு, அப்படிப்பட்டவனுக்கு தான் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏற்ற வேலை வரும். கர்த்தர் கட்டாயம் அபிஷேகத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்கள் அபிஷேகம் பெறணும். ஆம்பளை பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றா நீங்களாகவே வந்து இந்த இடம் நிரம்பிடும். இன்னும் நிறைய மக்களை கூட்டிகிட்டு வருவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அபிஷேகத்தினால தான் என்ன முறியும்? நுகங்கள் முறியும், கட்டுகள் உடையும். எத்தனை பேருக்கு வேணும்? அப்போ அந்த இயேசு, கல்வாரி சிலுவையில் தொங்கின இயேசுவை நம்ம பார்க்கணும். எனக்காக அடிக்கப்பட்ட இயேசு, அதை தான் அவர் பார்க்குறார். எனக்காக இரத்தம் சிந்தின இயேசு, என் பாவத்துக்காக, என்னுடைய காரியத்துக்காக அவர் கொல்கதா மரத்தில் அவர் கோர மரணமானார். உனக்காக எனக்காக, உனக்காக எனக்காக. அந்த இயேசுவை நாம் நோக்கி பார்ப்போமா? போதுமா?